ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிಗೆ ஸ்ரீ மனஹ சிக்ஷா படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு 10வது ஸ்லோகம் படிக்கிறேன். ரதீம் கௌரி லீலே அப்பி தபதி சௌந்தர்ய கிரணைஹி சச்சி லக்ஷ்மி சத்யாக பரிபவதி சௌபாகியவலனைஹி வஷீகாரைஸ் சந்திராவளி முக நவீன விரஜ சதிஹி க்ஷிபதி ஆராத் யாத் தாம் ஹரிதயித ராதாம் பஜமனஹ. ஓ மனசே, ஸ்ரீமதி ராதா ராணிக்கு பஜனை பண்ணு, தியானம் பண்ணு. பகவான் ஹரிக்கு ரொம்ப பிரியமானவள். அழகுல ரத்தி தேவி சொன்னா காமதேவனுக்கு மனைவி, கௌரி சொன்னா பார்வதி, லீலா விஷ்ணுக்கு சக்தி, இவங்களுக்கெல்லாம் தோழி பண்ணிடுவார். அது நல்ல பாக்கியத்தில் சச்சி தேவி இந்திரனுக்கு மனைவி, லக்ஷ்மி தேவி சத்யபாமா இவங்களுக்கு தோழி பண்ணிடுவான். இனி பிரஜத்தில் உள்ள கோபிகளில் யாருக்கு ராதை விட்டு வேற எல்லா கோபிகளிலே ஒருந்தவளி சந்திராவளி இவங்களுக்கு எல்லாருக்குமே தோழி பண்ணிடுவான். கிருஷ்ணனுக்கு தன் வசத்தில் கண்ட்ரோலில் வச்சுட்டு. இந்த ஸ்லோகத்துக்கே சில பக்திவினோத் டாக்கூர் பஜன தர்ப்பண சொல்லி பொருளூரில் எழுதிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாமரை பாதம், ராதே கருணை இல்லாமல் யாருக்குமே கிடைக்காது. ராதே கிருஷ்ணனுக்கு ஸ்வரூப சக்தி. முதல்ல ராதேகே சரணத்தில் போகணும். அதுக்கு வேண்டி ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தன் மனசுಗೆ ராதேகே தியானம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இனி ராதைக்கு விசேஷமான குணங்கள் சில ரூப கோஸ்வாமி உஜ்ஜல நீலமணி கிரந்தத்தில் 4வது அத்தியாயம் 11 முதல் 15வது ஸ்லோகத்தில் முக்கியமான 25 ராதாக்கு குணங்களை எழுதியிருக்காரு. ஸ்ரீ ராதா பிரகரணா சொல்லி. அத விருந்தாவனேஸ்வர்யாக கீர்த்தயந்தே பிரவரா குணாக மாதுரேயம் நவவயாஸ் चलापांगोज्वल स्मिता चारु सौभाग्य रेखाध्य गंधोन्मादित माधवा संगीत प्रसराभिघ्न रम्यवान नर्म पंडित विनीता करुणापूर्णा विदग्धा पाटवान्वित लज्जाशीला सुमर्यादा धैर्य गांभीर्यशालिनी सुविलास महाभाव परमोत्कर्ष तर्शिनी गोकुल प्रेम वशतीर जगत श्रेणी लसद यशाह गुरुव अर्पित गुरु स्नेह सखी प्रणयिता वशा कृष्ण प्रियावली मुख्य संतताश्रव केशवा बहुना किम गुणास्तस्याह संख्यातीता हरेरिवा. ஸ்ரீமதி ராதாராணிக்கு முக்கியமான 25 ஆத்மீக குணங்கள். முதலாவது அவள் ரொம்ப இனிப்பாக இருக்காள். ரெண்டாவது எப்போவுமே இளமையாக இருக்கான், யங்கு. மூணாவது அவளுக்கு கண்ணுகள் அமைதி இல்லாமல் அப்படி ஓடிட்டு இருக்கு எப்போவுமே. நாலாவது அவளுக்கு சிரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கு. அஞ்சாவது உடம்புல விசேஷமாக கை பாதத்தில் உயர்ந்த லைன்ஸ் ரேகைகள் இருக்கு. அழகான ரொம்ப பாக்கியம் உள்ள ரேகைகள். ஆறாவது தன் உடம்புக்கே சுவாசனை வச்சு கிருஷ்ணனுக்கு சுகம் கொடுப்பான். ஏழாவது ரொம்ப திறமையாக இருக்குது, பாடுவான், நல்ல திறமையாக இருக்குது. எட்டாவது ராதா பேசுறது அப்படி வசீகரணம் பண்ண போல இருக்கும். 9வது ரொம்ப சந்தோஷமாக பேசுவான், எப்போவுமே ஜோக்ஸ் எல்லாம் பேசுவான், ஜோக். 10வது
ரொம்ப பணிவாக இருப்பான். 11 முழு கருணை வச்சிருக்கான். 12 தந்திரம் கூட பண்ணுவான். 13 தனக்கு கடமைகள் ரொம்ப நல்ல முறையாக பண்ணுவான். 14 வெக்கம் கூட இருக்குது. 15 எப்போவுமே மதிப்பு கொடுப்பான் எல்லாருக்குமே. 16 எப்போவுமே அமைதியாக இருப்பான். 17 கம்பீரமாக இருப்பான். மிக வருத்தமான ஒரு மாதிரி கம்பீரம். 18 எப்போவுமே சந்தோஷமாக வாழுவான். 19 பிரேமத்திൻ്റെ உயர்ந்த நிலைமையில் இருக்கான். 20 கோகுலத்தில் உள்ள பிரேமத்திൻ്റെ விஷயங்களில் இவ்வளோதா உயர்ந்த நிலைமையில் இருக்கான். 21 அடக்கமான பக்தரில் கூட தாழ்மை உள்ள பக்தர்கள் இருக்கான். வயசானவங்களுக்கு 22 ரொம்ப பாசமாக இருப்பான். 23 தன் சகிகளுக்கு கூட ரொம்ப திருப்பி அடக்கமாக இருப்பான். 24 கோபிகளிலே நாயகி போலி இருக்கான், முக்கியமான கோபி. 25 எப்போவுமே கிருஷ்ணனுக்கு தன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். பக்திவினோத் டாக்கூர் சொல்லிகிட்ருக்காரு, எண்ண முடியாத ஆத்மிக குணங்கள் இருக்குது. கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்குது அப்படி ராதைக்கு இருக்குது. இனி ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி உஜ்வல நீலமணி 4வது அத்தியாயம் 3 முதல் 6 ஸ்லோகத்தில் திருப்பி ஸ்ரீமதி ராதாராணிக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காருங்க. தயோரப்பி உபயோர் மத்திய ராதிகா சர்வதாதிகா மகாபாவ ஸ்வரூபேயம் குணைர் அதி வரியசி. 2 முக்கியமான கோபிகள் இருக்குது பிரஜத்தில், ராதே சந்திராவளி. அதில் ஸ்ரீமதி ராதாராணி எல்லா விதமாக உயர்ந்த நிலைமையில் இருக்கான். எப்போவுமே மகாபாவத்தில் இருப்பான். நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. கோபாலோத்தர தாபன்யாம் எது காந்தர்வேதி விஸ்ருதா ராதேதி ரிக் பரிசிஷ்யத்தே ச மாதவேன சகோதிதா அத்தஸ்ததிய மகாத்மியம் பாத்மே தேவர்ஷி நோதித்தம். ஸ்ரீமதி ராதாராணிಗೆ ಗೋಪಾಲ ಉತ್ತರ ತಾಪನೆ ಉಪನಿಷತ್ಲೆ காந்தர்வா சொல்லியிருக்கு. ரிக் பரிசிஷ்டா சொல்லி ஒரு சாஸ்திரத்தில் ராதா சொல்லியிருக்கு. யார் எப்போவுமே மாதவன் கூட இருப்பான். பத்ம புராணத்தில் தேவர்ஷி நாரதர் ராதைக்கு புகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. யதா ராதா பிரியா விஷ்ணு தஸ்ய குண்டம் பிரியம் ததா சர்வகோபீஷு சைவைகா விஷ்ணுர் அத்தியந்த வல்லபா. பத்ம புராணத்தில் ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತத்தில் கூட ஆதி லீலாவில் 4வது அத்தியாயம் 215வது ஸ்லோகம். எப்படி ராதே பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமாக இருக்கான் அப்படியே ராதா கொண்டு கூட எல்லா கோபிகளிலே ரொம்ப பிரியமானவಳು கிருஷ்ணனுக்கு ராதே தான். ಅಹಲಾದಿನಿ ಯಾ ಮಹಾಶಕ್ತಿ ಸರ್ವಶಕ್ತಿ ವರಿಯಸಿ ತತ್ಸಾರ ಭಾವರ್ ರೂಪೇಯಂ ಇತಿ ತಾಂತ್ರೆ ಪ್ರತಿಷ್ಠಿತಾ. பகவான் கி எல்லா சக்திகளிலே உயர்ந்த சக்தியை பேர் அஹ்லாதினி. அந்த அஹ்லாதினி சக்தி உருவெடுத்த அது ராதே. இது எல்லா தந்திரங்களும் சொல்லிட்டு சொல்லி சனத்குமார சம்ஹிதாலே 298வது ஸ்லோகம். சாட்டு புஷ்பாஞ்சலி சொல்லி ஒரு பிரார்த்தனையிலே சில ரூப கோஸ்வாமி ஸ்தவமாலா கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க. நவகோரோச்சனா கௌரிம் பிரவரேந்திரி வராம்பராம் மணிஸ்தவக வித்யோதி வேணி வியாலாங்கன பணாம். ஓ ராதிகே, உனக்கு உடம்புக்கு வண்ணம் புதுசான கோரோச்சனா சொன்னால் வெளிச்சமான மஞ்சள் கலர் போல இருக்கு. உனக்கு ட்ரெஸ்ஸு நீள தாமரை பூ போல இருக்கு. உனக்கு ஜடே
நிறைய ரத்னங்கள் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு. பாம்பு போல இருக்கு ஜடை. उपमान घटामान प्रहारी मुख मंडलाम नवेंदु निंदी भालोद्यत कस्तूरी तिलक श्रियम. உனக்கு முகம் வேற யார் எந்த பொருள் யார் கூட கூட நம்ம சொல்ல முடியாது. இது போல சொல்லி உயர்ந்த இதில் இருக்கு. உனக்கு நெத்தி ரொம்ப அழகாக இருக்கு. அதில் ஒரு கஸ்தூரி திலக்கம் புது சந்திரனுக்கு அழகை கூட தோழி பண்ணிடு. भ्रू जीतांग कोदंडाम लोल नीलाल कावलिम कजलोज्वलता राजत चकोरी चारुलोचनाम. उनके पर्वम ಐಬ್ರೋಸ್ ಕಾಮದೇವನಿಗೆ ವಿಲ್ಲು தோழி பண்ணிடு. உனக்கு முடி இப்படி கர்லி ஹேர்ஸ் சுற்றி இருக்குது, ஸ்ட்ரைட் கிடையாது. அது டார்க் ப்ளூ கலர், நீல கலர், கருப்பல்ல, டார்க் ப்ளூ கலர். உனக்கு கண்ணில் எப்போவுமே கண்மசி பட்டிருக்கு, என்ன சொல்லுவோம். அதே போல் உனக்கு 2 கண்ணு சக்கோரி சொல்லி பறவை போல இருக்கு. तिल पुष्पाभ नासाग्र विराजाद वर मौलिकाम अधरोद्भूत बंधुकाम कुंडाली बंधुर द्विजाम. उनके மூக்கு வந்து முன்னாடி இந்த எள்ளுகை பூ போல இருக்கு. அதில் ஒரு முக்தா பர்ல முத்து இது போட்டிருக்கு. உனக்கு லிப்ஸு சிகப்பு பூக்கு அழகு மத்தியான டைம் எப்படி இருக்கு அதுக்கு தோழி பண்ணிடு. உனக்கு பல்லு மல்லிப்பூ போல இருக்கு. सरत्न स्वर्ण राजीव कर्णिका कृत कर्णिकाम कस्तूरी बिंदु चिबुकाम रत्न ग्रैवै उज्ज्वलाम. उनके செவிலே என்ன சொல்கிறது, கமலா என்ன சொல்லுவீங்க தெரியுது, தமிழெல்லாம் போயாச்சு. இது வந்து தங்கத்தின் தாமரை டிசைன் போல் இருக்குது, அதிலே ரத்னங்கள் இருக்குது. உனக்கு இங்கே கண்ணம் என்ன சொல்லுவீங்க, இங்கே வந்து ஒரு கஸ்தூரி திலக்கம் இருக்குது, இங்கே ரவுண்டு. களத்தில் வந்து ரத்னத்தில் உள்ள மாலை போட்டிருக்கு. दिव्यांगद परिश्वांग लसद भुज मृणालिकाम बलारी रत्नवलय कलालंबी कलाविकाम. उनके दैविकमान கையில் நிறைய அலங்காரம் இருக்குது, மேலே அலங்காரம் இருக்குது. நல்ல இந்த வளையலெல்லாம் போட்டிருக்கு. रत्नांगुरियक्कोलासी वरांगुली करांबुजाम मनोहर महाहार विहारी कुच कुट्मलाम. उनके तामरे कैले उள்ள விரல் ஆகர்ஷகமான விரலிலே ரத்னம் போட்ட மோதிரங்கள் போட்டிருக்கு. உனக்கு அழகான ஸ்தனத்துக்கு மேலே ஆகர்ஷகமான மாலை போட்டிருக்கு. रोमाली भुजगी मूर्ध रत्नाभ तरलांचिताम वलित्रयी लताबद्ध क्षीण भंगुर मध्यमाम. நீ களத்தில் போட்ட மாலையில் சின்ன சின்ன முத்து போல ரத்னங்கள் இருக்குது. அதில் கூட பாம்புக்கு தலை போல பார்த்தா அப்படி இருக்குது. உனக்கு இடுப்பில் 3 ரேகைகள் இருக்குது. அது வந்து அலைகள் வருது அப்படி இருக்குது. மணி சாரசா
ಸಾರಸನಾಧಾರ ವಿಸ್ಫಾರ ಶ್ರೋಣಿರೋಧಸಂ ஹேமரம்பா மதாரம்பா ஸ்தம்பானோரு யுகாக்கிருதி. உனக்கு இடுப்பில் ஒரு தங்கத்தில் உள்ள பெல்ட் போல, அதில் கூட சின்ன சின்ன மணிகள் இருக்குது, பெல் போல சவுண்ட் வரும். அதே போல் உனக்கு 2 அழகான தொடை தங்கத்தின் வாழை மரங்களுக்கு தோழி பண்ணிடு. ಜಾನು ದ್ಯೋತಿ ಜಿತಕ್ಷುಲ್ಲ ಪೀತರತ್ನ ಸಮುದ್ರ ಕಾಮ್ ಶರಣ್ ನಿರಜ ನಿರಾಜ್ಯ ಮಂಜಿರ ವಿರನಾಥ್ ಪದಾಮ್. உனக்கு முழக்கங்கள் நீ சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ரத்னங்களுக்கு தோழி பண்ணிவிடும், அவ்வளோ அழகு இருக்குது. அதில் திருப்பி நீ அந்த பாதத்தில் இந்த கொலுசு, அதில் கூட மணி ஸ்மால் பெல்ஸ் இருக்குது. அது உன் பாதம் ಶರತ್ ಕಾಲத்தில் உள்ள தாமரை பூவுகளை பூஜை செய்யும். ರಾಕೇಂದು ಕೋಟಿ ಸೌಂದರ್ಯ ಜೈತ್ರ ಪಾದ ನಖತ್ಯುತಿಂ ಅಷ್ಟಾಭಿ ಸಾತ್ವಿಕೈರ್ ಭಾವೈರ್ ಆಕುಲೀಕೃತ ವಿಗ್ರಹ. உனக்கு கால் விரலில் உள்ள நகம் கோடிக்கணக்கான பௌர்ணமி சந்திரன்களுக்கு தோழி பண்ணிடு. உன் உடம்புல எப்போவுமே அஷ்டசாத்விக பாவங்கள் இருக்குது. முகுந்தாங்க கிருபா பாங்காம் அனங்கோர்மி தரங்கிதாம் துவாம் ஆரப்த ஸ்ரீயானந்தாம் வந்தே விருந்தாவனேஸ்வரி. வந்து இப்படி சைடு கண்ணில் ಮುಕುಂದನಿಗೆ ಪಾತ್ರ முகுந்தனுக்கு உன் பக்கம் ஆகர்ஷணை வந்துடும். நீ வந்து கிருஷ்ணன் கூட பிருந்தாவனத்தில் ரொம்ப உயர்ந்த அனுபான லீலைகள் பண்ணிகிட்ருக்கே. ஓ பிருந்தாவனேஸ்வரி, நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன். ஐ प्रोद्यन महाभाव माधुरी विभलांतर अशेष नायिकावस्था பிராக்கட்டியாத்புத சேஷ்டித்து. உன் ஹிருதயத்தில் எப்போவுமே மகாபாவத்தின் இனிப்பு எப்போவுமே இருக்கும். அந்த லக்ஷ்மி தேவி கூட உன் கால் விரல நகத்துக்கு உள்ள சௌந்தர்யம் எதிர்பார்த்துட்டு இருக்க. கோகுலேந்து முகி விருந்த சீமந்தோத்தம்ஷ மஞ்சரி லலிதாதி சகியுத ஜீவாத்து ஸ்மித கோரக்கு. கோகுலத்தில் உள்ள இப்படி ஜடை எப்படி போடுவாங்கன்னா, இந்த முடி சென்டரில் 2 பக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள முடி இது பண்ணி அதில் பூக்கள் வச்சிருக்கு ஜடையில். நீ வந்து உனக்கு ಸಖಿಗಳು லலிதா வேறு சಖிಗಳಿಗೆ உனக்கு சிரிப்பு உயிர் போல இருக்கு அவங்களுக்கு. ಚಟುಲಾ ಪಾಂಗ ಮಾಧುರ್ಯ ಬಿಂದುನ್ ಮಾದಿತ ಮಾಧವೇ ತಾತ ಪಾದ ಯಶಃ ಸ್ತೋಮ கைரவானந்த சந்திரிக்கு. உன் இனிப்புக்கு ஒரு துளி பகவான் மாதவனுக்கு பைத்தியம் பண்ணிடு. உன் அப்பா ವೃಷಭಾನುಗೆ புகழ்ச்சிக்கு நீ வந்து வெள்ள தாமரை பூ போல ஆனந்தத்தின் நிலாவு போல இருக்கு. அபார கருணாபுர புரிதாந்தர் மனோஹிருதே பிரசிதாஸ்மின் ஜனே தேவி நிஜதாஸ்ய ஸ்பிரஹாஜுஷி. உனக்கு இதயத்தில் கருணைக்கு ஒரு குளம் போல இருக்கு. இவ்வளோ கருணை. ஓ தேவி, தயவு செய்து நான் உன் சேவை செய்யணும்னு சொல்லியிருக்கேன், என் மேலே கூட கருணை காட்டுடு. கச்சித்வம் சாட்டு பட்டுனா தேன கோஷ்டேந்திர சுனுனா பிரார்த்தயமான சபாலாங்க பிரசாத திராட்சசி மயா.
எப்போ பகவான் கிருஷ்ணன் உன் பார்வைக்கு வேண்டி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க, கருணை பார்த்துட்டு இருக்காங்க, உன் கூட இனிப்பாக உன் கருணை கேட்டுட்டு இருப்பாங்க, நான் எப்போ பார்க்க முடியாது. துவாம் சாது மாதவி புஷ்பைர் மாதவேன கலாவிதா பிரசாத்தியமானாம் ஸ்வீத்யந்திம் பீஜயிஷ்யாமி அகம் கதா. ஸ்ரீ மாதவன் கிருஷ்ணன் ரொம்ப கலை வச்சு ரொம்ப கவனமாக உனக்கு மாதவி பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு அப்போ வேர்க்கும்போது நான் எப்போ உனக்கு சாமரம் ஃபேன் பண்ணுவேன். கேலி விஸ்ரம்ஷினோ பககேஷ விருந்தஸ்ய சுந்தரி சம்ஸ்காராய கதாதேவி ஜனமேத்தம் நிதீக்ஷசி. ஓ அழகானவளே, எப்போ உனக்கு நீ உன் முடி இதாக இருக்கப்போ எனக்கு என் முடி சரி பண்ணி கொடு, அதை அலங்காரம் பண்ணி கொடு சொல்லி எனக்கு எப்போ அந்த சேவை கொடுப்பேன். கதா பிம்போஷ்டி தாம்பூலம் மயா தவ முகாம்புஜே அர்ப்பயாமானம் விரஜாதீஷ சுனூர் ஆச்சித்ய பக்ஷத்து. ஓ ராதிகே, உனக்கு லிப்ஸ் பிம்பா பழம் போல இருக்கு. எப்போ நான் உனக்கு தாம்பூலம் உன் வாயில் இரும்போ அது கிருஷ்ணன் எடுத்துட்டு சாப்பிட்டுடுவாங்க. அந்த நாள் எப்போ நான் அது பார்க்க முடியும். விரஜராஜ குமார வல்லபா குல சீமந்த மணி பிரசீதமே பரிவார கணேசத்தை யதா பதவி மேன தவியசி பவேத். விரஜத்தில் உள்ள கிருஷ்ணன்ಗೆ உள்ள கோபிಗಳಲ್ಲಿ யார் இப்படி திருப்பி முடி இப்படி சென்டரில் இது பண்ணி முடி கட்டிருப்பான், ஜடை போட்டிருப்பான். அந்த மாதிரி கோபிகளிலே நீ ரத்னம் போல இருக்கு. எப்போ என் மேலே திருப்தியாகி எனக்கு கூட உன் குடும்பத்தில் உள்ளவள் இல்லை நெருக்கமான சഖിயாய் எனக்கு உன் கூட வச்சிருப்பேன். அந்த நாளை போகிறோம். கருணாம் ஓர் அர்த்தையே பரம் தவ விருந்தாவன சக்கரவர்த்தினி अपि केशरी पोर यथा भवेत् स चाटु प्रार्थना भाजनम जनः. ஓ பிருந்தாவனேஸ்வரி, எப்பவுமே நான் உன் கருணை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன் கருணை வச்சு தான் நான் கிருஷ்ணனுக்கு சரியாக பிரார்த்தனை பண்ண முடியும். இமம் பிருந்தாவனேஸ்வர்யா ஜனோ யஹ பठति स्तवம் சாட்டு புஷ்பாஞ்சலிம் நாம ச ஸ்யாத் அஸ்யாஹ கிருபாஸ்பதம். இங்கே ஃபலஸ்ருதி ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டுருக்காரு, யார் இந்த பிரார்த்தனை பிருந்தாவனேஸ்வரிக்கு உள்ள பிரார்த்தனை, ராதைக்கு உள்ள பிரார்த்தனை, இதுக்கு பேர் சாட்டு புஷ்பாஞ்சலி. இனிப்பான பேச்சுள்ள ஒரு பூகை உள்ள புஷ்பாஞ்சலி. அப்படி இது யார் நம்பிக்கையுடனே படிப்பாங்க கேட்பாங்க அவங்களுக்கு ஸ்ரீமதி ராதாராணி கருணை கிடைக்க சொல்லி இனி பக்திவினோத் டாக்கூர் எழுதியிருக்காரு. நான் நாளை படிக்க முயற்சி பண்ணுறேன். பட் என்ன புரியுது இதெல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் இதுவரை முதல்ல கிருஷ்ணனே இது பண்ணலாம் நினச்சோம். அப்புறம் ராதை சொல்லி தெரிஞ்சது. ராதை சொல்லி தெரியும்போது கூட ராதைக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி ராதை கருணை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஹரி போல் தண்டோத்பனா.